ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு பார்ட்டி காலத்து பலகாரம் தான் செய்ய போறோங்க. இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், டிஃபனாகவும் சாப்பிடலாம். நம்மளோட விருப்பம் தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன்ல 2 கப் அளவுள்ள துருவுன வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கருப்பட்டி இப்படி எது வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். 2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இதில் அரை கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா பாகலாம் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம வடிகட்டி எடுக்கணும், அதுக்காக மட்டும்தான். அதனால் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகமாக வச்சு இதே போல் கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். கரைஞ்ச பிறகு இதை வடிகட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே போல் இனிப்பு பார்த்திங்கன்னா இது ஒரு கரெக்டான இனிப்பு இருக்கும். நீங்கள் இனிப்பு தூக்கலாக சாப்பிட்றீங்கன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 கப் அளவுக்கு. ரொம்பவே இனிப்பு குறைவாக தான் சாப்பிடுவீங்கன்னா இதை விட கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இனிப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா பொங்கி வரும், நல்லாவே அடியில் இருக்கிறது கரைஞ்சிடும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம், நல்லாவே ஆறட்டும். நம்ம இதை சேர்க்கும் பொழுது வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுள்ள இட்லி அரிசி எடுத்துகிட்டு 4 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை தான் நம்ம இப்போ மைய அரைக்க போகிறோம். இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மிக்சி ஜாரில் அரிசி சேர்த்தாச்சு. இதனுடைய வாசனைக்காக ஏலக்காய் நான் சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் தூளாக இருந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் இதனோட சேர்த்தாச்சு. அதற்கு அடுத்தது சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி இருந்ததுனாலுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கணும். வெண்ணெய் போல் நல்லா சாஃப்டாக நமக்கு இதை அரையணும். அது போல் அரைச்சிக்கோங்க. சிலருக்கு மைய அரைக்க பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் திரியாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஆனால் ட்ரெடிஷ்னலாக மைய அரைச்சி தான் செய்வாங்க. இப்போது இதை அடிகனமான ஒரு பேன் இல்லை கடாய் ஏதாவது ஒன்று எடுத்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்க அரிசி விழுதை இதில் சேர்த்துக்கணும். தண்ணியும் நம்ம தேவைப்படுற அளவு சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் அளந்து அதே கப்பில் தான் நான் மெஷர் பண்ணுறேன். அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அலசி அந்த தண்ணியை இதில் சேர்த்தாச்சு. மொத்தமாக தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா அரிசியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி 5லேருந்து 6 பங்கு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா தண்ணியோட அளவு குறைவாக தேவைப்படும். அரிசி சரியாக ஊறலைன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். இதனோடைய 2 சிட்டிகை அளவுள்ள உப்பு சேர்த்துக்கோங்க. தூளுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 இல்லை 3 கல் அளவு சேர்த்து அரிசி அரைக்கும் போதே அரைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போது இதில் கட்டிகள்லாம் வராமல் இந்த லிக்விடாக இருக்கு இல்லைங்களா, இந்த அரிசி இது வெந்து நமக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விடணும். இப்போ பாருங்கள், முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் எந்த அளவு திக்காக மாறி வந்திருக்கு. இந்த அரிசி அப்படியே வெந்துடணும், மாவாக நமக்கு வேகும். ஃபர்ஸ்ட்டு பியூர் ஒயிட்டில் இருந்தது, அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது போல் வெந்து வரும். இன்னுமே இது இன்னும் டைட்டாக ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுக்கிற அளவை பொறுத்து தான் சமைக்கிற நேரம் நமக்கு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ தேவைப்படும். ஒரு 100 கிராம் அரிசி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த அளவு திக்னஸ் வந்த பிறகு நம்ம அரிசி அளந்த கப்பில் 1 கப் அளவுள்ள தேங்காய் துருவல் இதில் சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலைப்பருப்பு, இது வேக வச்ச கடலைப்பருப்பு வெந்திருக்கணும். கை வச்சு அழுந்தணும், ஆனால் ரொம்ப மசியக்கூடாது. இதே போல் முழுசாக நமக்கு தெரியணும். கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்து இது போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப இலகலாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக மாறிட்டே வருது. இது நல்லா திக்காக மாறினாதான் நம்ம செய்யக்கூடிய அந்த ரெசிபி நமக்கு கேக் மாதிரி கட் பண்ணுறதுக்கு வரும். அப்படி இல்லை நீங்கள் இலகலாக தான் சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தீயை கொஞ்சமாக அதிகப்படுத்தி வச்சுட்டு நம்ம கலந்து விடலாம். இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது வெண்ணெய் புட்டு. சில ஊர் பக்கம் வெண்ணெய் புட்டு சொல்லுவாங்க, சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அல்வா புட்டுன்னு சொல்லுவாங்க, சில ஊர் பக்கம் இதை அரிசி அல்வான்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஊர் பக்கம் எந்த பேர் சொல்லி வழங்குறாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்க வெண்ணெய் புட்டு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. இதில் சேர்த்த அந்த இனிப்போடு சேர்ந்து இது நல்லா நமக்கு கலந்து வரணும். ஏற்கனவே வெள்ளத்தோட பச்சை மணம் மாறி இருக்கும்.
இப்போ இதில் ஓரளவு நமக்கு அந்த பச்சை மணம் மாறினாலே போதும், சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் வச்சுருந்துட்டு நீங்கள் விருப்பப்படுற சைஸில் இருக்க டம்ளர் இல்லை தட்டு இல்லை கப்பு அப்படின்னு எதில் வேணாலுமே இதை நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். ஐஸ்கிரீம் போல் செட் ஆகிடும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ஈவினிங்கில் செஞ்சுட்டு அடுத்த நாள் மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணுவாங்க. மார்னிங்கில் செஞ்சுட்டு ஈவினிங்கில் கூட சாப்பிடுவாங்க. இதை வெது வெதுப்பாக சாப்பிட்டாலும் நல்லா சுவையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா ஆற விட்டு கூட சாப்பிட்லாங்க. இது போல் கப்பில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலுமே நீங்கள் தடவிக்கலாம். தடவி செட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் விருப்பப்படலைன்னா இந்தளவு மையம் அரைக்க வேணாம். ஆனால் வெண்ணெய் புட்டுனா வெண்ணெய் போல் நல்லா அரைச்சிட்டு செய்கிறது தான் வழக்கம். நீங்கள் திரியாக கூட அரைச்சி செஞ்சுக்கலாம். இதில் தேங்காய் நான் துருவி சேர்த்த இல்லைங்களா, அதுக்கு பதிலாக பல்லு பல்லாக கட் பண்ணி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த வெண்ணெய் புட்டு. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். இந்த ரெசிபிலாம் இப்போ நிறைய பேர் மறந்துட்டாங்க, வீடுகளில் செய்யறதே இல்லை. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இது போல் ரெசிபி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்துனீங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குங்க. சாப்பிட கொடுக்கும்பொழுது இது போல் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவை மேலே தூவி கொடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். எனக்கு இந்த புட்டை வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் டீமோல்டு பண்ணலை. நீங்கள் டீமோல்டு பண்ணி ஆற வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.